ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெடி vlogs. நான் உங்கள் ஜெடி ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் விசிட் டு விமல் சார் ஹவுஸ். அவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடைக்கு போயிட்டு, ஐ மீன் ஸ்நாக்ஸ் கடை, பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே போயிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ பீப்புள்ஸ் வராங்க, அவங்க கிட்ட சின்ன சின்ன கான்வர்சேஷன் எப்படி போயிட்டு பார்க்க போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம், நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஹெல்மெட் ஹெல்மெட் இஸ் மஸ்ட். வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே அந்த நாள் ஞாபகம். ஒரு வழியா நம்ம வந்துட்டோம் கடைக்கு. சாரோட கடை பின்னாடி அங்க இருக்கு. இப்போ அவருக்கு கால் பண்ணலாமா இல்லை நம்மளே போயிடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன். பார்ப்பேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ப்ரொஃபஸரை மீட் பண்ணியாச்சு. சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லி கடைசியில் ஃபோன் பண்ணி கேட்டார், போய் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. என்ன அப்படின்னா, சார் வந்து தட்டோட செஞ்சுட்டு இருக்காரு. அது என்ன பார்ப்போம். ஜேடி ஃபேமிலிஸ், ஹாய் ஃப்ரம் ஜேடி ஃபேமிலிஸ். வாங்க தட்டோட செட்டு போடலாம். இதுதான் நம்ம ஐயாவோட டிஃபின் ஷாப். பரவாயில்ல, ஒரு சிட்டிக்கு நடுவில் நிறைய கஸ்டமரோட தட்டு வடை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம சாரோட கடையில் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமராக, தம்பி உங்கள் பேர் என்னப்பா? ஸ்ரீ ஹரிவர்சன்ஸ். ஸோ இந்த கடைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை நிறைய டைம் வந்திருக்கீங்களா? நிறைய டைம் வந்திருக்கீங்க. ஃபுட் நல்லா இருக்கா? குவாலிட்டியாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே, ரைட். அப்போ இங்கே தான் வருவீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9. ஃபைன். ஸோ நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க? சாக்லேட் பன் பட்டர், அதுக்கப்புறம் இன்னொரு கலர். ஓகே ஓகே ஓகே. சார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் மூவ் ஆயிட்டு போயிருக்காங்க. இப்போ தான் நம்ம சாரோட பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. சார் எப்படிங்க சார் இந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் கரெக்டாக பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, சரிங்க. எந்த வருஷம் என்ன இது? இப்போதாங்க 2025 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2025 பொங்கல். மேக்ஸிமம் அம்மா தான் பார்த்துப்பாங்க. கண்டிப்பா. அப்ப நான் தான் அங்க வந்தேன். நம்ம உழைப்ப பெரும் உழைப்பா இருக்கு. ஆமாங்க. எப்படி போயிட்டு இருக்காங்க கடை? ஓகேவா? இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இந்த பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு, சாண்ட்விச் போடுறதுக்கு? இதெல்லாம் நான் கோயம்புத்தூர்ல அங்க ஒர்க் பண்ணீங்களா? பார்ட் டைம் ஜாப் போயிருந்தேன். ஸோ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் செகண்டரி ஒர்க் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் அப்படித்தான் அங்க பார்ட் டைமா சாண்ட்விச் கடை போட்டிருந்து. ஸோ இங்க தன்னோட அம்மா சாண்ட்விச் அது வந்து தட்டோட செட்டு நொறுக்கல் இது மட்டும் இருக்கு. அப்புறம் பிரெட் ஆம்லெட் சாண்ட்விச் எல்லாம் நானா போட கத்துக்கிட்டது. இங்க அம்மாவுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க. நீயா வச்சீங்க? அம்மா தான். அம்மாவுக்கு அன்பளிப்பு ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதை அம்மா பார்த்துப்பாங்க. சார் காலேஜ் வந்துருவாரு. அதாங்க. ஆமாங்க. சரி, நான் என்ன நினைச்சு கடை வச்சேன்னா, அது சொல்ல முடியாது கம்பெனி சீக்ரெட். ஒரே நாள் படைய பார்த்தாங்க அந்த மாதிரி சட்டுன்னு வெளியேறும் அப்படிதான் நினைச்சு கடை வச்சேன். ஆயிரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் நிறைய வருது. தள்ளு வண்டியில இருக்கிறது ரெஸ்டாரண்டா மாத்துங்க, ரெஸ்டாரண்ட்ங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்துங்க. அப்படி மாத்திட்டா உங்க வாய்க்கு சக்கரை தான் போட்டலாம். நல்லா தான் இருக்குல்ல? இருக்கீங்க. ஃபைனலா வந்து இந்த விளாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாரு கடையில தட்டு வடை சொல்லியிருக்கேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஸ்பெஷலா என்ன சார் போடுறீங்க? உங்களுக்கு வந்து காம்போ செட்டு போடுறேங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் வச்சிருவேன். அப்படின்னா மாங்காய், தேங்காய், புளிங்காய், மாங்காய், நிலக்கடலை,
அப்புறம் மயோனிஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஐட்டம் வச்சிருக்கேன் அப்படிங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி பண்ண தட்டுவடை செட்டு 5 காம்போ சார் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க சைட் பை சைடா. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பை. சரிங்க, ஃபைனலா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஓகேவா? அதாவது வந்து லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னா என்ன அப்படின்னு ஒரு டாபிக். செட்டில் ஆகுறதுன்னா என்னன்னா, செலவு பண்றதுக்கு பயப்படாம, இத செலவு பண்ணா நம்மளால நாளைக்கு இதை பண்ண முடியாதே அப்படின்னு யோசிக்கிற நிலைமை வராம இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு செட்டில் செட்டில் ஆகுறது. ஓகே, ரைட். அப்படியே அம்மாட்டே கேட்டுருவோம். ஆமா, லைஃப்ல செட்டில் ஆகுறதுன்னா என்னம்மா? செட்டில் ஆகுறதுன்னா நிறைய சம்பாரிச்சு நிறைய சம்பாதிச்சு. சம்பாரிச்சாதான் செட்டில் ஆக முடியும். செட்டில் ஆகுறதுன்னா என்ன? சம்பாதிக்கிறது அடுத்து செட்டில் ஆகுறதுன்னா என்ன அதை சொல்லு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஆமா, இப்ப எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்ப எங்க வீட்லயும் சொல்லுவாங்க, சீக்கிரமா சம்பாதிக்க ஓகே, செட்டில் ஆக அப்படி சொல்லுவாங்க. இப்ப நாங்க செட்டில் ஆகுறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப எங்களுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், இப்ப எங்க கார் வச்சிருப்பாங்க, பெரிய வீடு வச்சிருப்பாங்க. சோ அவங்கள பீட் பண்ணிட்டா செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க தாட்ல இருக்கு. சோ உங்க தாட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறோம். அது வேணும். எல்லாமே ஒரு பொறுப்பான வேலை, குடும்பம் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்பதான் செட்டில் ஆக முடியும். ஸோ அம்மா வந்து நம்மளுக்கு செட்டில் ஆகுதுன்னா என்ன அப்படின்னு பத்தி தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து நல்ல ஒர்க் இருக்கணும், நல்ல ஃபேமிலி இருக்கணும், நல்ல ஃபேமிலியா இருக்கணும், எல்லாம் பொறுப்பா இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஓகேம்மா, நன்றி. ஸோ இவங்க வந்து நம்ம சாரோட அம்மா, பேரு சின்ன கண்ணால். ஒரு நைஸ் ஃபேமிலி. என்னன்னா சாரு அன்பளிப்பா கடை வச்சு கொடுத்து கடையை வந்து அம்மா தான் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் சாரு காலேஜ் வந்துருவாரு. என்னோட கோ ஒர்க்கர்ஸ் கொலிக் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணதான் இந்த சேனல். இதோட விளாக முடிச்சுக்கலாம். பாய். பாய் சொல்லிருங்க. Bye. ஃப்ரம் ஜேடி.